பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே நான் உனக்காய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறினார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்டது. அந்த பாம்பின் விஷத்திலிருந்து தப்பும்படியாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை தேவனுடைய திட்டத்தின்படி மோசே செய்து வைத்தார். அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் விஷம் நீங்கி பிழைத்தார்கள். சிந்தித்து பார்க்கும்போது 6 லட்சம் பேர் இருந்த அந்த 6 லட்சம் ஆண்கள் மட்டும் இருந்த அந்த முகாமிலே ஏறத்தாழ 20 லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அவர்களிலே யாரெல்லாம் பாம்பினால் தீண்டப்பட்டிருக்கிறார்களோ விஷம் அவர்களுக்குள்ளே ஏறும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பார்கள், மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்திருக்கிறார், நீ போய் பார்த்தால் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவன் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பானால், மோசேயின் செயல்களிலே தேவனுடைய வார்த்தைகளிலே அவன் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்திருப்பானால் அவன் போய் பார்க்க மாட்டான், செத்தும் போயிருப்பான். ஆனால் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்ததோ, யாருக்கெல்லாம் விசுவாசம் இருந்ததோ, தேவன் சொல்லி மோசே செய்து வைத்திருக்கிறார், ஆகவே நாம் பிழைப்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் பிழைத்தார்களோ, அவர்களெல்லாம் போய் பார்த்தார்களோ, அவர்களெல்லாம் பிழைத்து கொண்டார்கள். அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் மரித்து போனார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறதை கேட்டு, நாங்கள் போய் எங்களுக்கு பாம்பு கடித்த போது நாங்கள் போய் பார்த்தோம், எங்கள் விஷம் நீங்கினது என்று சொன்னதை கேட்டு கூட அவர்கள் நம்பிக்கையோடு போய் பார்த்திருக்கலாம். பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள். இன்றைக்கும் அதே நிலைமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், நோக்கி பார்த்தவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்திலே தேவன் ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதை மற்றவர்கள் சொல்லும்போது கேட்கிறவர்கள் அல்லது வேத வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், நரகத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யம் செல்லுவார்கள். இதை விசுவாசியாவிட்டால், இது ஏதோ சொல்லுகிறார்கள், இதிலே நம்பிக்கை இல்லை என்று கடந்து போகும்போது அவர்கள் அந்த பாம்பின் விஷத்தினால் அநேகர் மரித்து போனது போல விசுவாசம் இல்லாமையினாலே அநேகர் மரித்து போவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசித்து இந்த மன்னிப்பை, ரட்சிப்பை, சமாதானத்தை இலவசமாய் அருளி செய்கிற இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன்.